நீங்களே போய் ஸ்டாக்ஸ் வாங்கலாமான்னா கண்டிப்பாக வாங்கலாம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்களே போய் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கலாமான்னா கண்டிப்பாக வாங்கலாம், அதுலேயும் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஆனால் நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்க அப்படின்ற கேள்வியை கேட்கணும். அப்போ நான் டைரக்ட் ஸ்டாக்கை வாங்கும்போது எனக்கு ஆக்சுவலாக வந்து இதை பற்றிய நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 நாள் படிச்சுட்டோ இல்லை வந்து ஒரு 5 நாள் படிச்சுட்டோ இல்லை வந்து ஒரு 10 நாள் படிச்சுட்டோ என்கிட்ட நாலேஜை அக்வயர் பண்ண முடியாது. வேகமாக பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக நிறைய பேர் ட்ரேடிங்குள்ளே போய் ஆரம்பிச்சிடுறாங்க அவங்களுடைய லைஃப்பை. செபியே சொல்கிறாங்க, நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா 193லேருந்து 94 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை இழக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வாங்கி வச்சா, ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா லாங் டேர்மில் எல்லாமே மேலே போய்டும்ல அப்படின்னு ஒரு தப்பான ஒரு புரிதலும் இருக்குது. லாங் டேர்மில் வந்து எல்லா ஸ்டாக்குமே மேலே போகணும்னு அவசியம் கிடையாது. இன்ஃபேக்ட் வெல்த் பாட்காஸ்ட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுந்தர், சிம்போனியா வெல்த் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர்ஸ் வாங்கலாமா அப்படின்ற கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, நானே போய் டைரெக்டாக ஒரு ஸ்டாக் வாங்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பரவலாக எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. நான் ஏன் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணணும், நானே ஏன் போய் ஸ்டாக்ஸ் வாங்கக்கூடாது அப்படின்ற கேள்வி இருக்குது. நீங்களே போய் ஸ்டாக்ஸ் வாங்கலாமான்னா கண்டிப்பாக வாங்கலாம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்களே போய் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கலாமான்னா கண்டிப்பாக வாங்கலாம், அதுலேயும் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஆனால் நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்க அப்படின்ற கேள்வியை கேட்கணும். இதில் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நானும் ஸ்டாக் தான் வாங்குகிறேன், மியூச்சுவல் ஃபண்டும் ஸ்டாக்ஸ் தான் வாங்குறாங்க, ஸோ அதனால் அவங்கக்கிட்ட நான் ஏன் போய் பண்ணணும், நானே பண்ணக்கூடாதா அப்படின்ற கேள்வியும் கேட்பாங்க. ஆக்சுவலாக கேள்வி எல்லாமே கரெக்டு தான். பட் ஆனால் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நான் எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி. நான் ஏன் இந்த கேள்வியை கேட்குறேன் அப்படின்னா, உங்களுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஸ்டாக் இன்வெஸ்டிங்கை பற்றி கற்றுக்க போகிறேன் அப்படின்றது அப்ஜெக்டிவா, இல்லை என்கிட்ட இருக்கிற இந்த பணத்தில் சிறுக சிறுக சேர்த்து இவென்ச்சுவலாக என்கிட்ட நிறைய பணம் இருக்கணுன்றது உங்களுடைய அப்ஜெக்டிவா. இல்லை சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்ற க்யூரியாசிட்டிக்காக கூட வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. சில பேர் டைம் பாஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் டைம் பாஸ்க்காக ஸ்டாக் வாங்க போகிறீங்க, இல்லை வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஸ்டாக் வாங்க போகிறீங்க, இல்லை இது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா உங்களுடைய அப்ஜெக்டிவ் இஸ் வெரி வெரி கிளியர். உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவோ இல்லை உங்களுடைய டைம் பாஸுக்காகவோ உங்களுடைய சீரியஸ் பணத்தை வந்து ஸ்டாக்கில் டைரெக்டாக போட்டு வாங்கக்கூடாது. ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது முக்கியமான விஷயம் என்னென்னா எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் டிமேட் அக்கௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஓப்பன் பண்ணிட முடியும். இப்போ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைட் மார்க்கெட்டோட ஆக்சஸ் இருக்குது, நீங்கள் எதை வேணால் போய் வாங்கலாம் அப்படின்ட்டு. இப்போ கேள்வி என்னென்னா, எதை வேணால் வாங்கலாமா இல்லை ஏதாவது கரெக்டாக வாங்கணுமா அப்படின்றது தான் முக்கியமான கேள்வி. அப்போ நான் டைரக்ட் ஸ்டாக்கை வாங்கும்போது எனக்கு ஆக்சுவலாக வந்து இதை பற்றிய நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 நாள் படிச்சுட்டோ இல்லை வந்து ஒரு 5 நாள் படிச்சுட்டோ இல்லை வந்து ஒரு 10 நாள் படிச்சுட்டோ என்கிட்ட நாலேஜை அக்வயர் பண்ண முடியாது. நம்ம திரும்ப திரும்ப நிறைய பாட்காஸ்ட்லேயோ இல்லை நிறைய இந்த மாதிரி வீடியோஸ்லையும் சொன்னது என்னென்னா, வாரன் பஃபெட் மாதிரி வந்து உலகத்தின் தலை சிறந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அவருடைய ஒரு நாள், அதாவது அவருடைய டே ஷெட்யூலில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 5லேருந்து 6 மணி நேரம் இன்றைக்கும் அவர் படிக்கிறார். அண்ட் இதை எப்பத்துலேருந்து பண்ணுறாருன்னா கடந்த ஒரு 40-50 வருஷமாக அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்போ நாலேஜ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆரம்பித்து நாளைக்குள்ளே முடிச்சிடலாம், நான் வந்து நாலேஜபிளாக மாறிடலாம் அப்படின்றது வந்து சுலபம் கிடையாது. இதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ ஸ்டாக் இன்வெஸ்டிங்கன்றதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் நாலேஜை அக்வயர் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ ப்ராசஸ் பை இட் செல்ஃப். எப்படி வந்து ஒரு குழந்தை வந்து பிறந்து இவென்ச்சுவலாக சம்பாதிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேபி 20-25 வருஷம் ஆகும். அண்ட் அவங்க ஆக்சுவலாக நல்லா சம்பாதிக்கிறது, அவங்க பீக் ஆஃப் த கெரியர் வந்து பார்த்திங்கன்னா மேபி 40-50 வருஷம் கழிச்சு தான் வரும். ஸோ நீங்கள் ஆரம்பித்து முதல் 20-25 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிப்புக்காக உங்களை தயார்படுத்திக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுறீங்க, ஜாயின் பண்ணி சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்க, வேலையும் சேர்த்து கற்றுக்குறீங்க. பட் இவென்ச்சுவலாக உங்களுடைய திறமையை முழுசாக வெளிப்படுத்தி நீங்கள் நல்ல நிலைக்கு போகணுன்னா மேபி உங்களுடைய 40வது வயசுலையோ இல்லை 50வது வயசுலையோ தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பித்த இடத்துலேருந்து பல மடங்கு நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியும். அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல் டைம் பண்ணுற ஒரு விஷயத்துக்கே வந்து நீங்கள் நல்லா பண்ணணும்னா கிட்டத்தட்ட 30லேருந்து 50 வருஷம் மினிமம் ஆகிடும். அப்போது நீங்கள் வந்து ஒரு டைம் பாஸுக்காக நான் வந்து ஏதோ யாரோ சொன்னாங்க அப்படின்னு நான் ஒரு ஸ்டாக் வாங்கினேன்னா வாங்கலாம், வாங்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அதில் நீங்கள் பணம் சம்பாதிப்பீங்களா அப்படின்ற கேள்வியை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, என்னுடைய பணத்தை வந்து நான் தொலைச்சிக்கிட்டே இருக்க முடியுமா? இப்போ என்கிட்ட 1 லட்ச ரூபாய் இருக்குது, இந்த 1 லட்ச ரூபாவை நான் வந்து ஒரு வாட்டி வாங்கினேன், தப்பாக போயிடுச்சு, தொலைஞ்சிடுச்சு.
திருப்பி இன்னொரு லட்சம் போடுறேன், தப்பாக போயிடுச்சு தொலைஞ்சிச்சுன்னா எத்தனை 1 லட்சத்தையோ இல்லை எத்தனை 50,000த்தையோ இல்லை எத்தனை 10,000த்தையோ என்னால் இழக்க முடியும்? அப்படியே இழக்கிறது வந்து சரியா அப்படின்ற கேள்வி தான் நம்ம வந்து கேட்டுக்கணும். ஸோ இப்போ நீங்களே டைரெக்டாக ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய மெனக்கடல் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். அதை பண்ண முடியும், என்னால் வந்து வெயிட் பண்ண முடியும், நான் வந்து கண்டினியூஸாக வந்து எஃபர்ட் போடுவேன் அப்படின்னா தான் வந்து நீங்கள் டைரக்ட் ஸ்டாக்குள்ளே போகணும். இப்போ மியூச்சுவல் ஃபண்டு மூலமாக நான் ஏன் டைரக்ட் ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்ற கேள்வியும் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்குது. முதல்ல மியூச்சுவல் ஃபண்டு கிட்ட இருக்கிற விஷயங்கள் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் உங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அவங்களும் போய் ஸ்டாக் தான் வாங்க போகிறாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் எதை வாங்கணும்னு முதல்ல அவங்களுக்கு தெரியும். அதை பேக் பண்ணுறதுக்கு வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு பெரிய ரிசர்ச் டீம் இருக்குது. அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டீம் இருக்கும். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமிட்டி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டீம்னு ஒன்று இருக்கும், அதில் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆளுங்க இருப்பாங்க. அப்புறம் ஒரு கம்ப்ளைன்ஸ் டீம் இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து இவால்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷனோட ஆக்சஸ் நிறையா இருக்கும். அதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களால பண்ண முடியும். பணத்தை வந்து எப்படி மேனேஜ் பண்ணணுன்ற விஷயங்கள் பல விஷயங்களை தெரிஞ்சதுனால தான் அவங்களால வந்து ஓரளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியுது. இப்போ இந்த விஷயம் எதுவுமே என்கிட்ட ஆஸ் அ இண்டிவிஜுவல் என்கிட்ட இல்லாத போது நான் கண்டிப்பாக ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வந்து பீட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். அண்ட் நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னாலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வந்து தப்பு பண்ணி 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 கற்றுக்கிட்டே இருக்கோம்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம பணம் சம்பாதிக்காமையே கூட போயிடலாம். அதனால தான் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக நிறைய பேர் ட்ரேடிங்குள்ளே போய் ஆரம்பிச்சிடுறாங்க அவங்களுடைய லைஃப்பை. செபியே சொல்கிறாங்க, நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா 193லேருந்து 94 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை இழக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மிச்சம் 5-6 பேர் தான் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 94ல் இருக்க போகிறீங்களா இல்லை 6 பேருக்குள்ளே இருக்க போகிறீங்களான்றது $1 மில்லியன் கொஸ்டின். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ மாதிரி ஒரு டெக்னாலஜி எல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த ஆல்காரிதம் பேஸ்டு ட்ரேடிங் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து கடந்த ஒரு 10 வருஷமாகவே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது ஒரு மெஷின் கூட வந்து நம்ம சண்டை போட முடியுமா? அதுவும் அந்த மெஷினுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து அதை வந்து உருவாக்கியிருக்காங்க. அது கூட நம்ம சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா அப்படின்ற கேள்வி இல்லாமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் வந்து பணம் பண்ணுறதா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிற இடத்துல போயிட்டு, அதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிற இடத்துல போய் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ரிசர்ச்லேருந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர்லேருந்து ஒரு கம்ப்ளைன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ரெடிமேடாக அவைலபிளாக இருக்கும். அதுக்கு நீங்கள் ஒரு சின்ன ஃபீஸை பே பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களுடைய சர்வீசஸை எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வாங்கி வச்சா, ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா லாங் டேர்மில் எல்லாமே மேலே போய்டும்ல அப்படின்னு ஒரு தப்பான ஒரு புரிதலும் இருக்குது. லாங் டேர்மில் வந்து எல்லா ஸ்டாக்குமே மேலே போகணும்னு அவசியம் கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து 10 வருஷம் கழிச்சு இன்றைக்கி நீங்கள் வாங்குற கம்பெனி 10 வருஷம் கழிச்சு காணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, 20 வருஷம் கழிச்சு காணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்ல முடியும். நிறைய கம்பெனியோட ஸ்டாக்ஸ், அதாவது பெரிய பெரிய கம்பெனி ஸ்டாக்ஸ் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கடந்த 4-5 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு HDFC பேங்க் மாதிரி ஒரு வெரி வெரி பிக் கம்பெனி, வெரி ப்ராஃபிட்டபிளி ரன் கம்பெனி, பட் ஸ்டாக்கில் வந்து லாஸ்ட் ஒரு 4-5 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரிட்டர்ன்ஸே உங்களுக்கு கிடைக்கல. ஈவன் தோ இட் இஸ் அ குட் கம்பெனி, நீங்கள் ரிட்டர்ன் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஒரு ஃபேஸும் இருக்கும். அதுக்காக ஃபியூச்சரில் அது ரிட்டர்ன் பண்ணாது அப்படின்றத நான் சொல்ல வரல. பட் அந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து நீங்கள் நல்ல கம்பெனின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி போனீங்கன்னா கூட நீங்கள் ரிட்டர்ன் பண்ணாமல் இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் என்னால் கொடுக்க முடியும். சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கின கம்பெனி தப்பான கம்பெனியாக இருந்ததுன்னா நீங்கள் 10 வருஷம் இல்லை 20 வருஷம் இல்லை 30 வருஷம் இருந்தாலும் நீங்கள் ரிட்டர்ன் சம்பாதிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். அதுவே நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே போகும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் அதுக்கு நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்க. ஸோ ஒன்று டைவர்சிஃபிகேஷன், ஒரு செக்டரில் எவ்வளோ அலோகேஷன் பண்ணணும், ஒரு ஸ்டாக்கில் எவ்வளோ அலோகேஷன் பண்ணணும், ஒரு குரூப் கம்பெனியில் எவ்வளோ அலோகேஷன் பண்ணணும், அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை அவங்க வந்து ஆராய்ஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் ஏதாவது தப்பாச்சுனாலும் அதை கவலைப்படாமல் அதை லாஸ் புக் பண்ணி வெளியே வரணும்னா லாஸ் புக் பண்ணி வெளியே வந்துடுவாங்க. இல்லை சின்ன ப்ராஃபிட் இருந்தாலும் பரவாயில்லன்னு புக் பண்ணி வெளியே வந்துடுவாங்க. ஸோ இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் எங்கே தப்பாக போவாங்கன்னா ஒன்று ஐடென்டிஃபைங் த ரைட் கம்பெனி, அதில் நம்ம தப்பாக போகலாம். ரெண்டாவது அப்படியே நான் ஐடென்டிஃபை பண்ணி வாங்கினதுக்கப்புறம் ஏதாவது தப்பு நடந்ததுன்னா அதுலேருந்து நான் எப்படி வெளியே வரணுன்ற யுக்தியை வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டோம், அது நம்ம இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படித்து வாங்கியிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் டக்குன்னு நம்மளால் ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு வெளியே வர முடியாது. அண்ட் ஸ்பெஷலி வந்து நீங்கள் வாங்கின ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து வாங்கின இடத்துலேருந்து கீழே இறங்கி இருந்ததுன்னா நிறைய பேர்னால அந்த டிசிஷன் எடுக்க முடியாது. ஸோ அதனால் இன்வெஸ்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற பட்சத்தில், அதாவது அதுதான் உங்களுடைய அப்ஜெக்டிவ். இன்ஃபேக்ட் நீங்கள் பணத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பணத்தை சம்பாதிக்கணுன்றதுக்காக தான் இன்வெஸ்ட் பண்ணணும். மற்ற
விஷயங்களுக்காகவும் பண்ணலாம். பட் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கோராக இருக்க முடியாது. அப்போது நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். அண்ட் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னா நான் எக்ஸாக்டாக இவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும்னு நான் சொல்ல முடியாது. என்ன பேண்டுக்குள்ளே ரிட்டர்ன்ஸ் வரும்ன்றது ஓரளவுக்கு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இது வந்து சிம்பிள் கால்குலேஷன் தான். உங்களுடைய நாமினல் ஜிடிபி ப்ளஸ் ஒரு 2-3% வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் அந்த ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்றத வந்து எதிர்பார்க்கலாம். பரவலாக நம்ம எல்லாரும் வந்து நிறைய இடத்துல சொல்கிறது என்னென்னா, நீங்கள் லாங் டேர்மில் மினிமம் 12% காம்பவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பின்னாடி இருக்கிற கால்குலேஷன் வந்து இந்தியாவோட நாமினல் ஜிடிபி தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதில் ஃபண்ட் மேனேஜர் ஒரு 2-3% எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணார்னா ரிட்டர்ன்ஸ் வந்து 12-15% வந்து காம்பவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இதே ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா 10 வருஷம் கழிச்சு அந்த கம்பெனி என்ன இருக்குன்னு அந்த கம்பெனி முதலாளிக்கே தெரியாது. 10 வருஷத்தை விடுங்க, எவ்ரி டேவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து நாளைக்கு எப்படி இருக்கும்னு அந்த முதலாளிக்கே தெரியாது, அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கே தெரியாது. அப்போ நம்ம எப்படி வந்து அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 மடங்கு கூட உயர்ந்திருக்கலாம், சில கம்பெனி காணாமல் கூட போயிருக்கலாம். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீம்ஸில் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது எப்போவுமே வந்து. ஏன்னா இவென்ச்சுவலாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பணம் ஏதோ ஒரு தேவைக்காக உங்களுக்கு எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வேணும்னா அந்த பணம் இருக்கணும் முதல்ல. அது ஓரளவுக்கு வந்து வளர்ந்துருக்கணும் அண்ட் ஸ்பெஷலாக வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனபிளி ஒரு 10-15-20 வருஷம் இருக்கும்போது நீங்கள் ஓரளவுக்கு ப்ரெடிக்டபிளாக உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் மேபி 10%லேருந்து 20%க்குள்ளே இருக்கும் அப்படின்றது வந்து காம்பவுண்டிங்கில் இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய டிசிஷன் மேக்கிங் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் டைரக்ட் ஸ்டாக் வாங்குறதுக்கு நீங்கள் ஒன்று உங்களை தயார்படுத்திக்கோங்க. இல்லை தயார்படுத்திக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ரூட் எடுத்திங்கன்னா பெட்டர். இல்லை நான் இதை கற்றுக்க போகிறேன் அப்படின்னா ஒரு சின்ன தொகையை போட்டு கற்றுக்கோங்க, அது உங்களுக்கு செட் ஆகுதான்னு பாருங்கள். அண்ட் அதோட முக்கியமான விஷயம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து பிஸி ஆகிட்டே போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருந்தா கூட உங்களால் அதுக்கு டைம் கொடுக்க முடியுமான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் இன்றைக்கி எனக்கு டைம் இருக்குன்னு நான் பண்ணுறேன், ஒரு 3 மாதம் கழிச்சு எனக்கு டைம் இல்லைன்னு நான் விட்டுற முடியாது. ஏன்னா இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஸோ அதுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எதிர்காலத்துக்கு வந்து ஒரு நல்ல தொகையை உங்களால் சேர்த்துருக்க முடியும். ஸோ அதனால் டைரக்ட் ஸ்டாக் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது, என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது, அந்த பாசிட்டிவ்ஸ் உங்களால் செய்ய முடியுமா, அந்த நெகட்டிவ்ஸை உங்களால் அவாய்ட் பண்ண முடியுமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுறதுல என்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது, என்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது, எது பெட்டர்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு இன்ஃபார்ம் டெசிஷன் பண்ணுங்கள். அண்ட் யாரோ சொன்னாங்கன்னு ஏதோ ஒரு ஸ்டாக் வாங்குறது அப்படின்ற மாதிரி இல்லாமல் நீங்களே ஓனாக தெரிஞ்சுக்கிட்டு எதை பண்ணிங்கன்னாலும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெட்டராக இருக்கும் அண்ட் உங்களுடைய கன்விக்ஷன் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் டைரக்ட் ஸ்டாக்காக மியூச்சுவல் ஃபண்டான்னு கேட்குறதுக்கு பதிலாக எது உங்களுக்கு சூட் ஆகும், உங்களுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் பெரிய அளவில் பணத்தை இழக்காமல் பணத்தை சேர்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் முடிவு எடுத்திங்கன்னா பெட்டராக இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த மாதிரி பல புது வீடியோகளோட நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வெல்த் பாட்காஸ்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.